அப்புறம் பாருங்க, முதலமைச்சர் விஜயை சந்திச்சு நடிகர் சங்க நிர்வாகிகள், மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் இப்படி ஏகப்பட்ட பேர் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. தமிழ் சினிமா சம்பந்தமா ஏகப்பட்ட பரிந்துரை எல்லாம் கூட செஞ்சிருக்கிறாங்க. மக்கள்கிட்டையும் கேட்டிருக்கோம், தமிழ் சினிமா வளர்ச்சி அடைய என்னெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சா சரியா வரும் அப்படின்னு கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பார்த்துருமா? தமிழ் சினிமாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டுட்டு போகணும்னா வன்முறை காட்சிகளை அதிகமாக கொண்டுட்டு வரக்கூடாதுங்க. புகைப்பிடிக்கிறது மாதிரியும் மத அருந்தது மாதிரியும் காட்சிகள், நிறைய காட்சிகள் அந்த படங்களில் இடம்பெறுது. இந்த போன்ற காட்சிகளை திரைத்துறையினரை தவிர்க்க வேண்டும். தமிழருக்கான அந்த வாய்ப்புகளை அதிக அளவுக்கு பங்களிப்பு கொடுக்கணும். எல்லா துறையிலும், திரைப்படத்துறை சார்ந்திருக்க அத்தனை துறைகளையுமே அறிவியல் பூர்வமான கருத்துக்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. டிக்கெட் ரேட்டை இப்போ கம்மி பண்ணணுங்க. மாலில் தான் அதிகமாக சினிமா இருக்குது. அங்கே உணவுப் பொருட்கள் கொஞ்சம் விலைவாசி கம்மியாக விற்கணும். அறுவடுத்துட்டு ஓடுறான், அவன் எடுத்து எப்படி போறான், அது மீன் அறுவடுத்துட்டு ஓடுறானோ, இதெல்லாம் படத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம உறவுகளை நீடிக்கிற மாதிரி உள்ள திரைப்படமாக எடுத்தால் நல்லா இருக்கும். ஃபேமிலியாக போய் பார்க்குற மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஃபினான்ஷியலாக நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ சின்ன சின்ன படத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். நம்ம சிஎம் சாரும் நடிச்சவங்க தானே, அதனால அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல படங்கள்லாம் நிறைய படம் இருக்கு. சின்ன சின்ன படங்களை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா நல்லா மக்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ டிக்கெட்லாம் 200, 300, 400 சொல்றதுனால அது ஒரு காரணத்துக்காக படம் பார்க்கறதுல யாரும் யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய என்ஜாய் பண்றாங்களே தவிர எல்டர்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப இப்போ எனக்கு தெரிஞ்சு என்ஜாய் பண்ற மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்டும் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட பார்க்குற ஒரு இது இல்லை. அந்த இது வரணும். சின்ன சின்ன பிள்ளைகளை கூட ரொம்ப பாலியல் தொல்லை பண்றாங்க. அதுக்கு கருத்துள்ள படமா எடுத்து வெளியிட்டா உண்மையிலேயே தமிழகம் கொஞ்சம் முன்னுக்கு போயிடும். கட்டணங்கள் குறைக்கணும். சினிமா தியேட்டர்ல இன்னைக்கு ஒரு ஃபேமிலி போனோம்னா 2000 ரூபா 3000 ரூபா ஆகுது.